ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க மொத்தமாக ஒரு 3 பொருள் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப காசும் கம்மியான ஒரு செலவில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வந்து இந்த ஸ்வீட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட், 100% ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஒருக்கா செஞ்சிங்க அப்படின்னா இனி ஸ்வீட் சாப்பிடும்போது இந்த ஸ்வீட் தான் செய்வீங்க. அந்த அளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். நான் வந்து இந்த கப்பில் தான் பொட்டுக்கடலை வந்து மெஷர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். அதே கப்பில் வந்து மற்ற மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலையை ஒரு 1 மினிட் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு சாஸ் பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 2 கப் அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து 1 கப் வந்து பொட்டுக்கடலைக்கு 2 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த கப்பில் 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பாகுபதம் அந்த மாதிரிலாம் எதுவும் வர வேண்டாம். நமக்கு வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தாலே நமக்கு போதும். இப்போ ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையெல்லாம் கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆறி வந்துட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா வந்து பவுடராக இருக்கணும், ஃபைன் பவுடராக இருக்கணும். அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நெய், எண்ணெய் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கப் அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 கப் அளவு வந்து நெய்லையும் இந்த ஸ்வீட் வந்து செய்யலாம். இப்போ ஓரளவு இந்த மாதிரி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே லூஸாக இலகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிறதுலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கூட திக்கான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலரும் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து ஆட் பண்ணக்கூடாது, மொத்தம் 3 பேட்சாக வந்து நம்ம ஆட் பண்ணி எடுக்கணும். ஒருக்கா ஆட் பண்ணும்போது நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவு திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆட் பண்ணணும். அந்த மாதிரி 3 பேட்சை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சுகர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்து தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கூட நல்லா லிக்யூடாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து திக்காகிரும். அதனால் கண்டிப்பாக வந்து 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கணும், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கைவிடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஓரளவு திக்கானதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ட்ராப் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கிறேன், ரெட் கலர் ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேண்டாம்னா கம்ப்ளீட்டாக இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இல்லை ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து மிக்ஸில் அரைச்சி எடுத்தோம்லாம், அப்போவுமே நீங்கள் வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து நமக்கு வந்து அல்வா வந்து நல்லா ஷைனிங் ஆகி வந்திருக்கு. நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டு வந்து நமக்கு வந்து சூப்பராக பேன்லேருந்து விட்டு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்பூனில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரணும். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் இப்படியே வந்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பீசஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு, 100% ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டு. சர்க்கரை தான் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்வீட்லாம் கேட்கும்போது கடைகளில் வாங்கி கொடுக்காம ரொம்ப சீப்பாக வீட்டிலே நம்ம வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.